நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி அத்துமீறிய இளைஞர், பாலியல் புகார் அளிப்பதற்காக போலீஸ் ஸ்டேஷன் படியேறிய சிறுமி, வேலியே பயிரை மேய்ந்தது போல காப்பாற்ற வேண்டிய காவலரே சிறுமியை சீரழித்த கொடூரம். உண்மை வெளிவந்தது எப்படி? வக்ரபுத்தியை காட்டிய காவலர் சிக்கினாரா? நடந்தது என்ன? ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிற 17 வயசு சிறுமி ஒரு நாள் வீட்டில் ஒரு ஓரமா உட்காந்து கண்ணை கசக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து அவங்க அம்மா, ஏன் பாப்பா அழுதுட்டு இருக்க, என்னாச்சுன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல தலைவலி வயிறு வலின்னு சொல்லி சமாளிச்ச சிறுமி ஒரு கட்டத்துக்கு மேலே பொய் சொல்ல முடியாம அம்மா கிட்ட தன்னோட வேதனைகள் எல்லாத்தையும் கூட்டியிருக்காங்க. பெங்களூர் பொம்மனஹள்ளி ஏரியாவை சேர்ந்த அந்த சிறுமி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற விக்கிங்கிறவரு தன்னை லவ் பண்ணதா சொன்னதாகவும் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. படிக்கிற வயசுல என்ன லவ் வேண்டி கிடக்குன்னு குரல்ல ஒசத்தி பேசின அம்மாவோட வாயை அடைக்கிற மாதிரி இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லியிருக்காங்க அந்த சிறுமி. கல்யாணம் பண்ணிக்கிறேன், சீக்கிரம் வீட்டுக்கு வந்து பேசுறேன்னு சொல்லி தன்னை அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பல முறை பாலியல் வன்கொடுமை செஞ்சதா சிறுமி சொன்னதை கேட்டு அவங்களோட அம்மாவுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருந்திருக்கு. உடனே தன்னோட பொண்ணை கூட்டிட்டு நேரா அந்த விக்கி வீட்டுக்கு போய் பேசியிருக்காங்க சிறுமியோட தாய். அப்பதான் விக்கிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறாருங்கிறதே சிறுமிக்கும் அவங்களோட தாய்க்கும் தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே கல்யாணமானதை மறைச்சிட்டு காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை வார்த்தை சொல்லி சிறுமியை ஏமாத்தி பாலியல் வன்கொடுமை செஞ்ச விக்கி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக பொம்மனஹள்ளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க சிறுமியும் அவங்க தாயும். சிறுமியோட அப்பா வெளியூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால அவங்க 2 பேர் மட்டும்தான் ஸ்டேஷனுக்கு தனியா போயிருக்காங்க. ஸ்டேஷன்ல இருந்தவங்க கிட்ட விக்கி மேல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னோட செல்போன் நம்பரை மட்டும்தான் கொடுத்திருக்காங்க சிறுமியோட அம்மா. ஆனா எப்படியோ சிறுமியோட செல்போன் நம்பரை கண்டுபிடிச்ச கான்ஸ்டபிள் அருண் சிறுமி கிட்ட போன் பண்ணி பேசி அக்யூஸ்ட் யாருன்னு வந்து அடையாளம் காட்டணும், கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வாமான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. போலீஸ்காரர் கூப்பிடுறாரே, அதுவும் கேஸ் விஷயமா சொல்றாரேன்னு வேலைக்கு போயிருந்த அம்மா கிட்ட கூட எதுவும் சொல்லாம உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி இருக்காங்க அந்த சிறுமி. ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடியே சிறுமியை மடக்கி பிடிச்சு பேசின கான்ஸ்டபிள் அருண் சிறுமி கிட்ட ரொம்ப அக்கறையா பேசுற மாதிரி பேசி, கண்டிப்பா உனக்கு நீதி வாங்கி தரேன், அந்த விக்கியை பிடிச்சு ஜெயில அடைச்சிடலான்னு சொல்லியிருக்காரு. விக்கி பக்கத்துல உள்ள ஒரு லாட்ஜ்ல இருக்கிறதா தகவல் வந்திருக்குன்னு அவன் தானான்னு பார்த்து நீ அடையாளம் சொன்னாதான் அவனை அரெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. போலீஸ்காரர் ஆச்சேன்னு நம்பி அவர் கூட போயிருக்காங்க சிறுமி. அப்படி இப்படின்னு பேசி சிறுமியை நைஸா லாட்ஜுக்கு கூட்டிட்டு போன கான்ஸ்டபிள் அருண் ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் கிரேப் ஜூஸ்னு சொல்லி பீரை கொடுத்துருக்கான். மனசோரமா சந்தேகம் வந்தாலும் உஷாரா இல்லாம காவலர் அருண் கொடுத்த பீரை ஜூஸ்ன்னு நினைச்சு குடிச்சிருக்காங்க சிறுமி. சிறுமிக்கு பீர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுல தூக்க மாத்திரையை கலந்திருக்கான் கான்ஸ்டபிள் அருண். இது தெரியாம தூக்க மாத்திரை கலந்த பீரை குடிச்ச சிறுமி கொஞ்ச நேரத்திலே ரூம்குள்ளேயே மயங்கிட்டாங்க. மயங்கி கிடந்த சிறுமியை தன்னோட பாலியல் இச்சைக்கு ஆளாக்கியிருக்கான் அருண். கண்ணு முழிச்சதும் அந்த காவலர் அருண் தன்னை சீரழிச்சுட்டாங்கிறத உணர்ந்த சிறுமி அவர்கிட்ட சத்தமா கத்தி சண்டை போட்டிருக்காங்க. இதை பத்தி வெளியில யார்கிட்டயாவது சொன்னா நான் எல்லாத்தையும் போட்டோ வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், அதை அப்படியே சோஷியல் மீடியால ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி கான்ஸ்டபிள் அருண் மிரட்டியிருக்கான். அந்த இடத்துல இருந்து தப்பிச்சா போதுண்டா சாமின்னு நினைச்சு லாட்ஜ்ல இருந்து வீட்டுக்கு போன சிறுமி தன்னோட அம்மா கிட்ட தனக்கு நேர்ந்த கொடுமையை கண்ணீரும் கம்பளையுமா சொல்லியிருக்காங்க. உடனே மகளை கூட்டிட்டு அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன சிறுமியோட தாய் அங்க இருந்தவங்க கிட்ட கத்தி சண்டை போட்டு ஆவேசமாயிருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் உயர் அதிகாரிகள் சிறுமி கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் விசாரணை நடத்திருக்காங்க. விசாரணையில அவங்க சொன்ன குற்றச்சாட்டு உறுதியானதுனால சிறுமியை சீரழிச்ச காவலர் அருண் மேல போக்சோ சட்டத்துல வழக்கு பதிவு பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளிட்டாங்க. அது மட்டும் இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சிறுமி கிட்ட அத்துமீறின பக்கத்து வீட்டுக்காரன் விக்கியையும் போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. மக்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறையினரே இப்படி கேடுகட்ட வேலையெல்லாம் பண்ணா வேற எங்க தான் போறது, யாரை தான் நம்புறதுன்னு விரக்தியில புலம்புறாங்க அப்பாவி மக்கள்.
கையில் சூட்கேஸுடன் நீண்ட நேரமாக சுற்றித் திரிந்த 2 பெண்கள். சூட்கேஸில் இருந்து வழிந்த ரத்தத்தை பார்த்து அதிர்ந்து போன மக்கள். பெண்ணின் சடலத்தை 3 துண்டுகளாக வெட்டி சூட்கேஸில் அடைக்கப்பட்டிருந்த பயங்கரம். செல்லமாக வளர்த்த எங்கள் வீட்டு நாய் இறந்து விட்டதாக கபட நாடகம். சூட்கேஸில் சடலமாக இருந்த பெண் யார்? தாயும் மகளும் கையும் களவுமாக போலீசில் சிக்கியது எப்படி? கொலையின் பின்னணி என்ன? காலையில் 8 மணி இருக்கும். கொல்கத்தா குமார்துளியில உள்ள தெருவில் 2 லேடிஸ் ரொம்ப நேரமா அங்க இங்கன்னு நடந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க வந்த ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் அந்த பெண்கள் கிட்ட பேச்சு கொடுத்திருக்காரு. என்ன மேடம், ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கீங்க, எங்க போகணும்? ஆட்டோ வேணுமான்னு கேட்டிருக்காரு. எங்க ரிலேட்டிவ் வரணும், அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு ஆட்டோலாம் வேண்டான்னு பதில் சொல்லியிருக்காங்க அந்த லேடிஸ். டிரைவரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. மதியானம் 2 மணி ஆகிருச்சு. பெண்கள் அந்த தெருவில் இருந்து நகரவே இல்லை. தெருவில் உள்ளவங்களும் 2 பெண்கள் ரொம்ப நேரமா சுத்திட்டு இருந்ததை கவனிச்சிருக்காங்க. வழி தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்களா இல்ல என்ன காரணம்னு தெரியலையேன்னு சொல்லி தெருவில் இருந்த சிலர் அவங்க கிட்ட போய் விசாரிச்சிருக்காங்க. நீங்க எந்த ஊரு, காலையில இருந்து இங்கேயே ஏன் சுத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு 2 பேரும் சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லியிருக்காங்க. கையில ப்ளூ கலர் சூட்கேஸோட திருன்னு முழிச்சிட்டு இருந்தவங்களை பார்த்த ஒருத்தருக்கு மட்டும் அவங்க மேல சந்தேகம் வந்திருக்கு. அந்த நேரத்துல பெண்கள் வச்சிருந்த சூட்கேஸ்ல இருந்து ரத்தம் வழிகிறத பார்த்து பதறி போனவரு அந்த பெண்கள் கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருந்த இன்னொருத்தரை தனியா அழைச்சிட்டு போய் ரத்தம் வழிகிறத பத்தி சொல்லியிருக்காரு. அதை பார்த்ததும் பதட்டமானவங்க பெண்கள் கிட்ட போய் சூட்கேஸ்ல என்ன இருக்கு திறந்து காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சூட்கேஸை நாங்க ஏன் திறந்து காட்டணும், அதுல எங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சத்தம் போட்டிருக்காங்க. திங்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க, சூட்கேஸ்ல இருந்து ரத்தம் சொட்டுற மாதிரி இருக்கு, அது என்னன்னு கேட்டிருக்காங்க. சைலண்டாவே இருந்த பெண்கள், நாங்க செல்லமா வளர்த்த நாய் இறந்து போயிடுச்சு, அதை அப்புறப்படுத்த தான் இங்க வந்திருக்கோன்னு கதை விட்டுருக்காங்க. பெண்களோட பேச்சுல ஒருவித பயத்தையும் பதட்டத்தையும் பார்த்தவங்க உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க வந்த காவலர்கள் 2 பெண்கள் கிட்டையும் விசாரணை பண்ணியிருக்காங்க. யாருமா நீங்க, எதுக்காக ரொம்ப நேரமா இங்க சுத்திட்டு இருக்கீங்க, சூட்கேஸ்ல என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ முன்னுக்கு பின் முரணா பதில் சொன்ன பெண்கள் மேல போலீஸ்க்கு சந்தேகம் எழுந்திருக்கு. அடுத்து அவங்களோட சூட்கேஸை வாங்கி ஓபன் பண்ணி பார்த்த காவலர்களும் அங்க இருந்தவங்களும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. அந்த சூட்கேஸ்ல ஒரு பெண்ணோட தலை, கை, கால்னு தனித்தனியா வெட்டப்பட்டு அடைச்சு வைக்கப்பட்டிருந்துச்சு. அடுத்து 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை நடத்திருக்காங்க. அதுலதான் பல திடுக்கிடும் தகவல்கள்லாம் தெரிய வந்திருக்கு. அசாமை சேர்ந்த ஃபால்குனி கோஷ் தன்னோட கணவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால தாய் ஆர்த்தி கோஷ் வீட்டில் வாழ்ந்திருக்காங்க. அந்த சமயத்துல ஃபால்குனி மாமனாரோட 55 வயசான சகோதரி சுமிதா கோஷும் தன்னோட கணவரை பிரிஞ்சு ஃபால்குனி கூட தங்கியிருக்காங்க. ஃபால்குனிக்கும் சுமிதாவுக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டிருக்கு. நீங்க எங்க குடும்பத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஒன்னா சந்தோஷமா இருந்த எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டோன்னு சொல்லிட்டே இருந்திருக்காங்க. ஏதோ கோவத்துல பேசுறாங்கன்னு ஃபால்குனியும் சைலண்டா இருந்திருக்காங்க. ஆனா சம்பவம் நடந்த அன்னைக்கு சுமிதா ஃபால்குனிய பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டிருக்காங்க. பொறுத்து போன ஃபால்குனி ஒரு கட்டத்துல ஆத்திரம் அடைஞ்சு சுமிதாவை பதிலுக்கு சத்தம் போட்டிருக்காங்க. மாமனாரோட தங்கச்சின்னு கூட பார்க்காம என்கிட்டயே குரலை வசதி பேசுறியான்னு கேட்டு ஃபால்குனிய கன்னத்திலே அடிச்சிருக்காங்க சுமிதா. அதனால ஆத்திரத்தோட உச்சிக்கு போனவங்க சுமிதாவை பிடிச்சு செவுத்திலேயே தள்ளி விட்டுருக்காங்க. அதுல தலையில அடிபட்டு நில குலைஞ்சு போன சுமிதாவை அதோட விடாம அவங்களோட முகத்துல செங்கலை வச்சு தேய்ச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே செங்கலால சுமிதாவோட கழுத்துல வச்சு அமுக்கிருக்காங்க. இதனால துடிச்சு போனவங்க அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. ஆத்திரத்துல கொலை பண்ணிட்டோமேனு உணர்ந்த ஃபால்குனி போலீஸ் கிட்ட சிக்காம இருக்கிறதுக்காக பிளான் போட்டிருக்காங்க. அதுக்காக தன்னோட அம்மா ஆர்த்தியையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு ஃபால்குனி சுமிதாவோட சடலத்தை பாத்ரூம்க்கு இழுத்துட்டு போய் துண்டு துண்டா கட் பண்ணியிருக்காங்க. தலை, கை, கால்னு வெட்டப்பட்ட உடல் பாகங்களை கங்கை நதியில வீசுறதுக்கும் திட்டம் போட்டிருக்காங்க. ஒரு பெரிய சூட்கேஸ்ல சுமிதாவோட உடல் பாகங்களை அடைச்சு வச்சவங்க அதை கங்கை நதியில வீசுறதுக்காக எடுத்துட்டு போனப்பதான் கையும் களவுமா தாயும் மகளும் போலீஸ்ல சிக்கியிருக்காங்க. சுமிதாவோட உடலை மீட்ட காவலர்கள் போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அடுத்து கொலையாளி ஃபால்குனியையும் உடந்தையா இருந்த ஆர்த்தி கோஷையும் கைது செஞ்ச போலீஸ் 2 பேர்கிட்டையும் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு இருக்காங்க.
சாலையோரத்தில் படுகாயங்களுடன் இறந்து கிடந்த முன்னாள் ராணுவ வீரர். விபத்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை முன்னெடுத்த காவல்துறை. வழக்கையே தலைகீழாக புரட்டி போட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள். தாலி கட்டிய கணவனை கூலிப்படையை ஏவி மனைவியை கொலை செய்தது ஏன்? அடித்து கொன்றுவிட்டு ஆக்சிடென்ட் போல செட்டப் செய்த கொலைகார கும்பல் சிக்கினார்களா? நைட்டு 11 மணிக்கு மேலே ரோந்து பணியில் இருக்கிற போலீஸ்க்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. சென்னை திருப்பதி ஹைவேஸில் திருவள்ளூர் கனகம்மா சத்திரம் பக்கத்தில் 2 வீலரில் வந்த ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து கிடக்கிறதா அந்த வழியாக போனவங்க சொல்லியிருக்காங்க. உடனே ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தப்ப பைக் ஒரு பக்கம் சிதறி கிடந்திருக்கு. பலத்த காயத்தோட சுமார் 40 வயசு மதிக்கத்தக்க நபர் ஒருத்தர் இறந்து கிடந்திருக்காரு. ஹைவேஸுங்கிறதால பக்கத்தில் எந்த கடையும் இல்லை. அந்த சைடு போயிட்டு இருந்த ஒரு சிலர் ஒரு கார் பைக் மேலே மோதிட்டு நிற்காம போயிருச்சுனோ அதில் தான் பைக்கில் வந்தவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இறந்து கிடந்தது யாரு என்னன்னு விசாரிச்சப்பதான் அவர் முத்துக்கொண்டபுரம் கிராமத்தை சேர்ந்த வெங்கடேசனுங்கிறதும் அவர் முன்னாள் ராணுவ வீரர் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. திருவள்ளூர்ல இருந்து வீட்டுக்கு 2 வீலர்ல போயிட்டு இருக்கும்போது ஸ்பீடா வந்த கார் பைக் மேல மோதினதுல தான் வெங்கடேசனோட உயிர் பிரிஞ்சிருக்குன்னு போலீசார் நினைச்சாங்க. வெங்கடேசனோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் விபத்து வழக்கு பதிவு செஞ்சு பைக் மேல மோதிட்டு நிக்காம போன காரை தேடிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து கேஸையே தலைகீழா புரட்டி போட்டிருக்கு. வெங்கடேசன் உடம்புல ஆக்சிடென்டால ஏகப்பட்ட காயம் இருந்தாலும் அவரோட உயிர் போறதுக்கு அது காரணம் இல்லைன்னோ, யாரோ அவர் தலையில இரும்பு கம்பியால அடிச்சிருக்காங்கன்னோ, அதுல தான் வெங்கடேசனோட உயிர் பறி போயிருக்குன்னோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெள்ள தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் வழக்க வேற கோணத்துல கையாள ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ். வெங்கடேசனை யார் தலையில அடிச்சது, அவருக்கு என்னாச்சு, இப்படி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு பதில் தேடி போலீஸ் தீவிர விசாரணை பண்ணாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கணும்னா முதல்ல பைக் மேல மோதிட்டு நிக்காம போனதா சொல்லப்படுற அந்த கார் எதுன்னு தெரியணும். அப்பதான் வெங்கடேசனுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது முழுசா தெரியும்னு முடிவு பண்ணி அந்த காரை போலீஸ் வலை வீசி தேடினாங்க. ஒரு வழியா செங்கல்பட்டு பெரும்பாக்கத்தை சேர்ந்த சதீஷோட கார் தான் வெங்கடேசன் போன பைக் மேல மோதிச்சுங்கிறது உறுதியாயிருக்கு. அதுக்கப்புறம் சதீஷை பிடிச்சு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து கிடுக்குப்பிடி விசாரணை பண்ணப்பதான் பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு. ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான வெங்கடேசன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ராணுவத்தில இருந்து சொந்த ஊருக்கு வந்திருக்காரு. வெங்கடேசன் ராணுவத்தில் இருந்தப்ப அவரோட மனைவி சந்தியா, 14 வயசு மகள் ஜீவிதா, 13 வயசு மகன் தர்ஷன்னு 3 பேரும் முத்துக்கொண்டபுரத்துல வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. வெங்கடேசனும் அதே ஏரியாவை சேர்ந்த லோகநாதங்கிறவரும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா. வெங்கடேசன் ராணுவத்தில் இருக்கிறதால அவரோட மனைவி பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனாலோ தேவைனாலோ லோகநாதன் தான் வீட்டுக்கு போய் கவனிச்சிட்டு இருந்தாராம். வெங்கடேசனோட குடும்பமும் லோகநாதனோட குடும்பமும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா பழகிருக்காங்க. இதுக்கு இடையில தான் சந்தியாவுக்கும் லோகநாதனுக்கும் இடையில தவறான பழக்கம் ஏற்பட்டதா சொல்லப்படுது. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ராணுவத்தில இருந்து ரிட்டையர் ஆகிட்டு சொந்த ஊருக்கு வந்திருக்காரு வெங்கடேசன். வந்ததுல இருந்தே மனைவியோட நடவடிக்கை மேல அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. மனைவியை வாட்ச் பண்ணிட்டு இருந்தப்ப சந்தியாவுக்கும் லோகநாதனுக்கும் இடையில தகாத உறவு இருக்குதுங்கிறத வெங்கடேசன் கண்டுபிடிச்சு அதுல இருந்து மனைவி சந்தியா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சதா சொல்லப்படுது. கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி தகராறு ஏற்பட்டுட்டே இருந்ததால சந்தியா தன்னோட 2 குழந்தைகளையும் கூப்பிட்டுட்டு கணவனை பிரிஞ்சு போய் தனியா வீடு வாடகைக்கு எடுத்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சந்தியாவோட தம்பி சண்முகம் ரமேஷ்காந்த் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞரோட வீட்டுல தன்னோட அக்கா சந்தியாவை குடி வச்சிருக்காரு. ரமேஷ்காந்தும் சந்தியாவும் தூரத்து சொந்தக்காரங்கன்னு சொல்லப்படுது. சந்தியா தன்னை விட்டு பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு இருந்தப்பவும் வெங்கடேசன் அங்க போய் தன் கூட சேர்ந்து வாழ வரணும்னு சொல்லி வற்புறுத்தினதா சொல்லப்படுது. ஆனா சந்தியா கணவர் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லி அவருக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. மனைவியை தேடி கணவர் வெங்கடேசன் அவங்க வீட்டுக்கு போனப்பெல்லாம் சண்முகம், ரமேஷ்காந்த்னு எல்லாரும் சேர்ந்து வெங்கடேசனை தடுத்து நிறுத்தி விரட்டினதாகவும் சொல்லப்படுது. சந்தியா லோகநாதன் கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது, தன்னோட மனைவி பிள்ளைங்க எல்லாரும் தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்து வாழணும், இது மட்டும்தான் வெங்கடேசனோட எண்ணமாகவும் ஆசையாகவும் இருந்திருக்கு. அதனால தான் மனைவி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியும் அதுக்கு விருப்பம் தெரிவிக்காம இருந்திருக்காரு. ஆனா
லோகநாதன் கூட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு வெங்கடேசன் சொன்னதை காது கொடுத்து கேட்காம அவரை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க சந்தியா. அதுக்கு தம்பி சண்முகமும் உடந்தையா இருந்திருக்காரு. நீ வரலனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்களையாவது என் கூட அனுப்பு, இல்லனா நீ பண்ணதெல்லாம் பிள்ளைங்க கிட்ட சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் அவங்களே உன்னை விட்டு என் கூட வந்துருவாங்கன்னு மனைவி சந்தியா கிட்ட கோபமா சொல்லியிருக்காரு வெங்கடேசன். டைவர்ஸும் கொடுக்க மாட்டாரு, பிள்ளைங்க கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டிட்டே இருக்காருன்னு கடுப்பான சந்தியா தன்னோட தம்பி சண்முகம் அப்புறம் லோகநாதன் 3 பேரும் சேர்ந்து வெங்கடேசனோட கதையை முடிக்க திட்டம் போட்டிருக்காங்க. இந்த கொலையை கனக்கச்சிதமா முடிக்கிறதுக்கு கூலிப்படை கும்பல் கிட்ட டீல் பேசினதே சண்முகம் தானா. பெரும்பாக்கத்தை சேர்ந்த சதீஷ், பிரசாந்த், மணிகண்டன், லோகேஸ்வரன், ஸ்ரீராம்னு இந்த 5 பேரும் தான் வெங்கடேசனை கொலை பண்றதுக்காக சண்முகம் அழைச்சிட்டு வந்த கூலிப்படை கும்பல். வெங்கடேசன் எப்போ தனியா போவாருன்னு கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததும் சண்முகம் தான் சொல்லப்படுது. சண்முகம் சொன்னதை வச்சு நைட்டு 11 மணிக்கு மேல தனியா 2 வீலர்ல போயிட்டு இருந்த வெங்கடேசன் மேல கூலிப்படை கும்பல் காரை விட்டு மோதிருக்காங்க. அதுல நிலை தடுமாறி கீழே விழுந்த வெங்கடேசனோட உயிர் ஊசலாடிட்டு இருந்திருக்கு. இப்படியே விட்டா இவன் பொழைச்சிருவான்னு நினைச்ச கும்பல் இரும்பு ராடால அடிச்சு கொலை பண்ணிட்டு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி செட்டப் பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. விசாரணையில சதீஷ் எல்லா உண்மையையும் ஒண்ணு விடாம கொட்டியிருக்கான். அதுக்கப்புறம் முதல்ல கூலிப்படையை சேர்ந்த 5 பேரையும் அரெஸ்ட் பண்ண போலீஸ், அடுத்தது சந்தியா, சண்முகம், லோகநாதன் மொத்தம் 8 பேரை கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. இந்த கொலைக்கு சந்தியா சண்முகத்துக்கு ஹவுஸ் ஓனர் ரமேஷ்காந்தும் ஹெல்ப் பண்ணதா சந்தேகப்படுற போலீஸ் அவரையும் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. வழக்கு விசாரணைக்காக கணவன் மனைவியை காவல் நிலையத்திற்கு அழைத்த காவலர்கள். இரவு நேரத்தில் கணவன் கண் முன்னே சித்திரவதைகளை அனுபவித்த மனைவி. மறுநாளே அரங்கேறிய விபரீதம். மனைவிக்கு நடந்த துயரத்தை நினைத்து நினைத்து உயிரையே விட்ட கணவன். கல் நெஞ்ச காக்கிகளுக்கு நீதிமன்றம் போட்ட அதிரடி உத்தரவு என்ன? 24 ஆண்டுகளுக்கு பின் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைத்தது எப்படி? பொழுது சாஞ்ச நேரம். கணவன் வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா மனைவி மட்டும் தூங்காம எதையோ யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. சுவத்துல சாஞ்சுக்கிட்டு பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருந்தவங்க திடீர்னு எழுந்திருச்சு வீட்டு பக்கத்துல உள்ள கிணத்துல குதிச்சிருக்காங்க. சத்தம் கேட்டு ஓடி போன கணவன் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உதவியோட மனைவியை மீட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அதனால அதிர்ஷ்டவசமா அந்த இளம் பெண்ணும் உயிர் பொழைச்சிட்டாங்க. கணவன் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த பொண்ணு திடீர்னு ஏன் இப்படி கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்க பார்த்துச்சுன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் ஒன்னும் புரியாம குழம்பி போய் நின்னாங்க. உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஏதாவது பிரச்சனையா? அதனாலதான் உங்க மனைவி தற்கொலை பண்ணிக்க பார்த்தாங்களான்னு ஹாஸ்பிட்டல்ல உள்ள டாக்டர்கள், நர்ஸ் எல்லாருமே கணவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு தங்களுக்கு நடந்த கொடுமையை அந்த இளைஞர் கண்ணீரோட விவரிச்சிருக்காரு. திண்டுக்கல் செம்பட்டி பக்கத்துல உள்ள சேடப்பட்டியில ஒரு வீட்டுல பணமும் நகையும் திருடு போயிருக்கு. தகவல் தெரிஞ்சு அங்க போன போலீஸ் திருட்டுல ஈடுபட்டது யாருன்னு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுல இருந்த கணவன் மனைவியையும் திருட்டு கேஸ் சம்பந்தமா விசாரிக்கணும்னு சொல்லி செம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க காவல்துறையினர். எங்களுக்கும் திருட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கணவனும் மனைவியும் எவ்வளவோ கெஞ்சியும் போலீஸ்காரங்க அதை காதலியே வாங்கல. 2 பேரையும் நைட்டு முழுக்க போலீஸ் ஸ்டேஷன்லயே உட்கார வச்சு அநாகரிகமா பேசுறது, அடிக்கிறதுன்னு தொடர்ந்து டார்ச்சர் பண்ணதா சொல்லப்படுது. எல்லாத்துக்கும் மேல கொடுமையின் உச்சமா ஸ்டேஷன்ல இருந்த இன்ஸ்பெக்டர் ரங்கசாமி, எஸ்ஐகள் வீரணத்தேவர், சின்னத்தேவர் ஆகிய 3 பேரும் சேர்ந்து அந்த இளம்பெண் கிட்ட அத்துமீறி நடந்திருக்காங்க. அந்த பொண்ணுகிட்ட இரட்டை அர்த்தத்துல பேசினதும் போலீஸ்காரங்க கிட்ட தட்டி கேட்டிருக்காரு கணவன். ஆனா எங்க கிட்டயே குரலை ஒசத்தி பேசுறியான்னு கேட்டு கணவனை அடிச்சு கொடுமைப்படுத்தின போலீஸ்காரங்க கணவன் கண்ணெதிரிலேயே மனைவி அணிஞ்சிருந்த சேலையை கழட்டி மானபங்கப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சேலையை கழட்டி அந்த பொண்ணை லத்தியாலே அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க போலீஸ்காரங்க. நைட்டு முழுக்க விடிய விடிய பல்வேறு வழிகள்ல டார்ச்சர் பண்ணிட்டு மறுநாள் காலையில வீட்டுக்கு போக சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. அடுத்து எப்ப வேணாலும் வர சொல்லுவோம், கூப்பிடும் போதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு வந்துடணும்னு சொல்லியும் மிரட்டி இருக்காங்க. வீட்டுக்கு போன மனைவி விசாரணைன்னு கூட்டிட்டு போய் போலீஸ்காரங்க இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களேன்னு
கணவன் கிட்ட சொல்லி சொல்லி அழுதுருக்காங்க. தன்னால முடிஞ்ச அளவுக்கு கணவர் எவ்வளவோ ஆறுதல் சொல்லியும் மனைவி கண்ணீர் சிந்துறதை நிறுத்தவே முடியல. கட்டுன கணவர் முன்னாடியே தன்னோட சேலையை அவிழ்த்து அவமானப்படுத்திட்டாங்களே, போலீஸ் ஸ்டேஷன்ல அத்தனை ஆண் காவலர்கள் முன்னாடி நம்மளை கூனி குறுகி நிக்க வச்சுட்டாங்களேன்னு நினைச்சு நினைச்சு மனம் நொந்து போனதுனால தான் இதுக்கு மேலேயும் உயிர் வாழ வேண்டான்னு நினைச்சு கிணத்துல குதிச்சிருக்காங்க. ஆனா நல்ல வேளையா கணவரும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் சேர்ந்து அந்த பொண்ணை காப்பாத்திட்டாங்க. மனைவி உயிரையே விடுற அளவுக்கு துணிஞ்சிட்டா இனிமேலும் இதை விடக்கூடாதுன்னு நினைச்சு கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போய் செம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அக்கிரம் செஞ்ச போலீஸ்காரங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு பாதிக்கப்பட்ட பெண்ணோட கணவர். புகாரை வாங்கிட்டு அது சம்பந்தமா கோட்டாட்சியரும் தீவிர விசாரணை பண்ணிட்டு இருந்திருக்காரு. விடுமா, என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், மனம் உடைஞ்சு போயிடக்கூடாதுன்னு மனைவிக்கு ஆறுதல் சொன்ன கணவர் ஒரு கட்டத்துல மனசு உடைஞ்சு போய் விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. மனைவி கிணத்துல குதிச்சு தற்கொலை முயற்சி பண்ண கணவன் விஷம் குடிச்சு தற்கொலையே பண்ணிக்கிட்டது அந்த குடும்பத்தை மட்டும் இல்ல, அந்த ஊர் மக்களுக்கே பெரும் அதிர்ச்சியா இருந்திருக்கு. இதெல்லாம் நடந்தது 2001 பிப்ரவரி மாசம். தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கணவன் கொடுத்த புகாரின் அடிப்படையில அப்போதைய கோட்டாட்சியர் ஜெகநாதன் விசாரணை நடத்தினார். கிட்டத்தட்ட 40 பேரோட சாட்சியங்கள் அடிப்படையில முழு விசாரணையையும் அறிக்கையா தயார் பண்ணி அதை நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சாரு. திண்டுக்கல் முதன்மை உதவி அமர்வு நீதிமன்றத்தில் இந்த கேஸோட விசாரணை நடந்துட்டு வந்துச்சு. செம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல 2001 இன்ஸ்பெக்டரா இருந்த ரங்கசாமி, எஸ்ஐயா வேலை பார்த்த வீரத்தேவர், சின்னத்தேவர்னு 3 பேர் மேலையும் குற்றச்சாட்டு வந்ததுமே எல்லாரையும் வேற வேற இடத்துக்கு உயரதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2010 இருந்து 2015 வரையிலான காலகட்டத்தில் 3 பேருமே ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பெண்ணை மானபங்கப்படுத்தின வழக்கு விசாரணை கோர்ட்ல நடந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் 24 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேஸ் முடிவுக்கு வந்திருக்கு. இப்ப ரங்கசாமிக்கு 77 வயசு, வீரத்தேவருக்கு 68 வயசு, சின்னத்தேவருக்கு 69 வயசு. திண்டுக்கல் முதன்மை உதவி அமர்வு நீதிமன்றத்தில் நடந்த இறுதி விசாரணைக்கு ஓய்வு பெற்ற காவலர்கள் 3 பேரும் ஆஜராயிருக்காங்க. வழக்க விசாரிச்ச நீதிபதி தீபா, ரங்கசாமி, வீரத்தேவர், சின்னத்தேவர்னு 3 பேர் மேலேயும் உள்ள குற்றச்சாட்டு சந்தேகத்துக்கு இடமின்றி உறுதியாகிருக்கிறதால அவங்க 3 பேருக்கும் தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனையையும் 36,000 ரூபாய் அபராதமும் விதிச்சு தீர்ப்பளிச்சிருக்காங்க. நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு அப்புறம் 3 பேரையும் வாகனத்தில் ஏத்தின போலீஸ் அவங்கள ஜெயில தள்ளி கம்பி எண்ணெய் வச்சிருக்காங்க. உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் நிச்சயம் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். முன்னாள் காதலியின் கணவரை கத்தியால் குத்திக் கொன்ற எக்ஸ் லவர். பேருந்தில் வைத்து எக்ஸ் லவர் வெறிச்செயல். மனைவியின் கண் முன்னே துடிதுடித்து உயிரிழந்த கணவர். முன்னாள் காதலியின் கணவனை எக்ஸ் லவர் கொடூரமாக குத்திக் கொன்றது ஏன்? கொலையின் பின்னணி என்ன? ஊருக்கு போறதுக்காக கங்காதர், பூஜா தம்பதி பஸ்ல உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ பக்கத்து சீட்ல மாஸ்க் போட்டுட்டு உட்கார்ந்திருந்த இளைஞர் ஒருத்தன் திடீர்னு தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து கங்காதரோட வயிறு, கழுத்து, கை, கால்னு உடம்பு ஃபுல்லா கத்தியால சரமாரியா குத்தி கழிச்சிருக்கான். அதை பார்த்து பதறினவங்க அவனை தடுக்க பார்த்திருக்காங்க. ஆனா கையில கத்தியோட ஆக்ரோஷத்தோட நின்றுட்டு இருந்த இளைஞர்கிட்ட யாராலையும் போக முடியல. மனைவி பூஜா கண்ணு முன்னாலேயே கங்காதர் துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு. வழக்கமா யாரையாவது குத்தி கொலை பண்ணவங்க மின்னல் வேகத்துல அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. ஆனா கங்காதரை குத்தி கொலை பண்ணவன் அங்கேயே நின்றுருக்கான். தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் இறந்து கிடந்த கங்காதரோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதே மாதிரி சடலத்தோட பக்கத்திலேயே கையில கத்திய வச்சுக்கிட்டு வெறியோட நின்றுட்டு இருந்த இளைஞரை கைது செஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணிருக்காங்க. உன் பேர் என்ன? கங்காதரை கத்தியால குத்தி கொலை பண்ற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? உனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? கொலைக்கான மோட்டிவ் என்ன அப்படின்னு நிறைய கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. காவலர்களோட எந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்காம மௌனமாவே இருந்திருக்கான் அந்த இளைஞன். கேள்வி கேட்டு நொந்து போன போலீஸ் அவனை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சிருக்காங்க. அப்போதான் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கொலை பண்ணது எதுக்குங்கிறத வாயை திறந்து சொன்னவன் தன்னோட பேர் பிரீத்தம் டிசோசா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கான். கர்நாடக மாநிலம் உத்தர கன்னடாவில் உள்ள பூஜாவுக்கு காலேஜ் படிக்கிறப்ப பிரீத்தம் டிசோசா கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு.
ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருந்த 2 பேரும் நாளடைவில் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடிக்கடி பல இடங்களுக்கு போய் தங்களோட காதலை வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. சில சமயங்களில் வெளியூருக்கு போய் 2 பேரும் தனிமையில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. 5 வருஷத்துக்கு மேலே உயிருக்கு உயிராக லவ் பண்ண பூஜாவும் பிரீத்தம் டிசோசாவும் கல்யாணம் பண்ணிக்கவும் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் பூஜாவோட வீட்டில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதனால பூஜாவும் பிரீத்தமும் பெற்றோர் எதிர்ப்பை மீறி தனியாக வீடு எடுத்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்த பிரீத்தம் டிசோசாவுக்கு அதே கம்பெனியில் வேலை பார்க்குற வேற ஒரு பொண்ணு கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஃப்ரெண்டுங்கிற முறையில் பேசி பழக ஆரம்பித்த பிரீத்தம் டிசோசா கொஞ்ச நாள் கழித்து பூஜாவுக்கு தெரியாமல் அந்த பொண்ணு கூட நெருக்கமாக பேசி பழகிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் பூஜாவோட இருக்கிற நேரத்தையும் மொத்தமாக குறைச்சிருக்கிறான் பிரீத்தம் டிசோசா. அதனால் 2 பேருக்கும் இடையில தினமும் சண்டை வந்திருக்கு. எதுக்காக என் கூட பேச மாட்டேங்கிற, என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க பூஜா. ஆஃபீஸில் வேலை அதிகமாக இருக்குது, அதனால தான் சரியா பேச முடியலன்னு சொல்லியிருக்கிறான் பிரீத்தம் டிசோசா. பூஜாவும் அவனை மலை மாதிரி நம்பியிருக்காங்க. ஆஃபீஸ்க்கு போறேன்னு வீட்டில் இருந்து கிளம்பின பிரீத்தம் அந்த பொண்ணோட ஷாப்பிங் மாலுக்கு போயிருக்கான். பூஜாவும் அதே மாலுக்கு யதார்த்தமாக போயிருக்காங்க. அங்கே பிரீத்தம் வேற பொண்ணோட இருந்ததை பார்த்த பூஜா ஆத்திரம் அடைஞ்சு அவன்கிட்ட அங்கேயே சண்டை போட்டிருக்காங்க. இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னோட இருக்க மாட்டேன், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமாக கிளம்பி போயிட்டாங்க. பிரீத்தம் எவ்வளவு கெஞ்சியும் பூஜா தன்னோட மனசை மாற்றிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பெங்களூரில் வேலை செஞ்சுட்டு அங்கேயே செட்டில் ஆன பூஜா தன்னோட வேலை பார்த்த கங்காதரை லவ் பண்ணி பெற்றோர் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த விஷயம் பிரீத்தம் காதுக்கு போயிருக்கு. உடனே பூஜாவுக்கு கால் பண்ண பிரீத்தம், ஊர் உலகத்தில் பண்ணாத தப்பா நான் பண்ணிட்டேன், திருந்தி வந்து மன்னிப்பு கேட்டும் என்னை கண்டுக்காம நீ வேற எவனையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கியா, உன் குடும்பத்தை என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணியிருக்கான். அடுத்த சில நாட்கள்ல உத்தர கன்னடாவில் சொந்தக்காரங்களோட ஃபங்க்ஷனுக்கு பூஜாவும் கங்காதரும் ஜோடியா வந்திருக்காங்க. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு பெங்களூர் போறதுக்காக சிர்சி பேருந்து நிலையத்தில் உள்ள பஸ்ல ஏறி உட்காந்துருக்காங்க. அப்போ அங்க வந்த பிரீத்தம் பூஜாவை பழி வாங்கறதுக்காக அவங்களோட கணவர் கங்காதரை கத்தியால குத்தி கொலை பண்ணியிருக்கான். இந்த அத்தனை உண்மைகளும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருந்த பிரீத்தம் இப்போ சிறையில கம்பி எண்ணிட்டு இருக்கான். பட்டாசு கம்பெனியில் வேலை முடிந்து வீடு திரும்பிய இளம்பெண் வீட்டிற்குள் ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த தாய். தகவல் தெரிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீஸ். விசாரணையில் வெளிவந்த பகீர் தகவல். மாமியாரை மருமகனை குத்தி கொன்றது ஏன்? கொலையாளியை போலீஸ் கைது செய்தது எப்படி? நடந்தது என்ன? பட்டாசு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்த மாரீஸ்வரி நைட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போதே கதவு திறந்திருந்ததை பார்த்து அவங்களுக்கு டவுட் வந்திருக்கு. பெருத்த சந்தேகத்தோடையே வீட்டுக்குள்ள போய் பார்த்தா நடு வீட்டுல அவங்களோட தாய் வீரமணி ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்திருக்காங்க. தாய் சடலமா கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போன மாரீஸ்வரி உடனே பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை கைப்பற்றி விருதுநகர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வீரமணியை யார் கொண்டு இருப்பாங்க, யார் மேலேயாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு மாரீஸ்வரி கிட்ட கேட்டிருக்காங்க போலீஸ். அப்போ எனக்கு ஒருத்தர் மேல டவுட் இருக்குன்னு மாரீஸ்வரி சொன்னதுக்கு அப்புறம் தான் கொலையாளி யாருங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. சிவகாசி விஸ்வநத்தத்தை சேர்ந்த வீரமணி பட்டாசு கம்பெனியில வேலை பார்த்துட்டு குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்திருக்காங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி கணவர் இறந்துட்டதால மகள் மாரீஸ்வரியையும் மகன் சிவராஜையும் சிங்கிள் பேரண்டா இருந்து வளர்த்திருக்காங்க. மாரீஸ்வரி ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம் இருக்கிற ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தப்ப அவங்க கூட இன்னொரு பொண்ணு வேலை பார்த்திருக்காங்க. அந்த பொண்ணோட சொந்தக்காரர் தான் ராமநாதபுரம் பார்த்திபனூரை சேர்ந்த செங்கல் சூளை தொழிலாளி காளிதாஸ். கூட வேலை பார்க்குற பொண்ணு மூலமா மாரி செல்விக்கு காளிதாஸ் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவில் காதலா மாறி 2023 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. காளிதாஸுக்கு மதுரையில் வேலை கிடைச்சதால 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் மதுரையில் குடியேறிட்டாங்க. இதுக்கிடையில 2024 இந்த தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. ஒரு சில நாள்லயே உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன மாரீஸ்வரி கிட்டத்தட்ட 7 மாசத்துக்கு மேலாகியும் கணவன் வீட்டுக்கு வரவே இல்லை. அம்மா வீட்டிலேயே இருந்து அம்மா வேலை செய்யற பட்டாசு கம்பெனிலேயே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. மாரீஸ்வரி தான் கூட சேர்ந்து வாழாததுக்கு மாமியார் வீரமணி தான் காரணம்னு நினைச்சிருக்காரு காளிதாஸ்.
காளிதாஸ் கூட சேர்ந்து வாழ்ந்தா உனக்கு குழந்தையே தங்காது, உங்க 2 பேருக்கும் செட் ஆகாது, உனக்கு வேற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு மகள் மாரீஸ்வரி கிட்ட தாய் வீரமணி சொன்னதா சொல்லப்படுது. மனைவியை பார்க்க சிவகாசியில உள்ள வீட்டுக்கு காளிதாஸ் போனப்பெல்லாம் மாரீஸ்வரி காளிதாஸ் கிட்ட சரியா பேசலையாம். வீட்டுக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். மாமியார் வீரமணி மாரீஸ்வரிய பார்க்க விடாம காளிதாஸை தடுத்து நிறுத்தி அவமானப்படுத்துற மாதிரி பேசினதாகவும் சொல்லப்படுது. இதெல்லாம் காளிதாஸுக்கு வீரமணி மேல கொலவெறிய உண்டாக்கியிருக்கு. சம்பவத்தன்னைக்கு மனைவியை பார்க்கறதுக்காக திரும்பவும் சிவகாசியில உள்ள வீட்டுக்கு போயிருக்காரு காளிதாஸ். அப்போ மாரீஸ்வரி வேலைக்கு போயிருந்திருக்காங்க. அவங்க தம்பி சிவராஜும் வீட்டில் இல்லை. வீட்டில் மாமியார் வீரமணி மட்டும்தான் தனியா இருந்திருக்காங்க. என் பொண்டாட்டியை என் கூட அனுப்புங்கன்னு காளிதாஸ் கோவமா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் முடியாது, என் பொண்ணு இனிமே உன் கூட வரமாட்டா, நீ கிளம்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் வந்திருக்கு. கொஞ்ச நேரத்துல ஆத்திரம் அடைஞ்ச காளிதாஸ், நீ இருக்கிற வரைக்கும் என் பொண்டாட்டியை என் கூட சேர்ந்து வாழ விடமாட்ட, நீ செத்தாதான் எனக்கு நிம்மதின்னு சொல்லி வீட்டில் இருந்த கத்தியாலேயே வீரமணியை குத்தி கிழிச்சிருக்கான். ஆவேசமாவும் ஆக்ரோஷமாவும் குத்துனதுல வீரமணியோட உடம்புல இருந்து ரத்தம் கொட்டி சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு இறந்து போயிருக்காங்க. தன்னோட கணவர் கூட தான் கொஞ்ச நாளாவே பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவர் தான் இதை பண்ணியிருப்பாருன்னு மாரீஸ்வரி போலீஸ் கிட்ட சந்தேகத்தோட சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் விசாரணை பண்ண போலீஸ் சம்பவம் நடந்ததா கூறப்படுற மத்தியானம் 3 மணிக்கு அந்த ஏரியாவில் பதிவான செல்போன் நம்பர் எதுலாம்னு ட்ரேஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ கொலை நடந்த டைம்ல காளிதாஸோட செல்போன் சிக்னல் மாரீஸ்வரி வீட்டில் தான் பதிவாயிருக்கு. அதை வச்சு தான் கண்டிப்பாக காளிதாஸ் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க போலீஸ். அடுத்து அதே செல்போன் சிக்னல் இப்போ எங்கே இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணி அதை வச்சு காளிதாஸை பிடிச்சு விசாரிச்சப்ப நடந்த எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான். அதை அடுத்து காளிதாஸை ஜெயிலில் அடைச்சிட்டாங்க போலீஸ். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும், பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.